முதலமைச்சர் ஸ்டாலினின் சேலம் வருகையையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக சேலத்திற்கு நாளை வருகிறார். காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து விமானத்தில் கோவை வரும் முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை செல்கிறார். அங்கு நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் தொடங்கி வைத்து 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அன்று மாலை சேலம் வரும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையான நவப்பட்டி பெரும்பள்ளம் பகுதியில் திமுக சார்பில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் ரோட் ஷோவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் கட்சியினரை சந்திக்கிறார். இரவு மேட்டூர் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில் தங்கும் முதல்வர் மறுநாள் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்கிறார். பின்னர் மேச்சேரி ஓமலூர் வழியாக சேலம் இரும்பாலை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு வரும் முதல்வர் பொதுமக்களுக்கு பல்வேறு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றுகிறார். முதல்வரின் வருகையையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர்.